பொன்னம்பலத்துல கூத்து உகந்து ஆடி நடிக்கின்றாய். மிகுந்த அகண்ட விஸ்வம் அது. அது என்ன, பஞ்சபூதங்கள் பொறிகள் எல்லாமே கடந்தது அது. மேல் உலகம் கீழ் உலகம் எல்லா உலகமும் 21 உலகங்கள் 224 புவனங்கள் எல்லாம் கடந்த அருள் அனுபவம் அது. அங்க நீ நடிக்கிற, நான் திருச்சிற்றம்பலம் கூடிய யோக அனுபவத்துல வந்து நிக்கிறேன். எப்படியோ அந்த அனுபவம் பெறதுக்கும் உன்னுடைய கருணை இல்லைன்னா முடியாது. அதனால நான் என்ன நினைச்சிருந்தேன், அந்த அனுபவத்துல நின்றுட்டு அதுக்கப்புறம் பொன்னம்பல அனுபவத்தையும் பெற்றுட்டு திரும்ப கீழே இறங்கிட்டேன். சிற்றம்பல அனுபவத்துல வந்து நின்றுட்டேன். அப்ப எனக்கு ஏக்கமா இருக்கு, நான் எவ்வளவு பெரிய அருள் அனுபவம் பெற்றேன், இப்ப இறங்கிட்டேனே. அத சொல்றாரு, முன்னின்று ஆண்டா எனை முன்னம் யானும் அதுவே முயல்வுற்று. எனை முன்னம் முன்னின்று ஆண்டா, நீ முன்னால நின்றுதான் எனை முன்னம், என்ன நீ முன்னால என்னோடு நின்றுதான் ஆண்ட. எனை முன்னம் முன்னின்று ஆண்டாய், நீதான் ஆட்கொண்டாய், யானும் அதுவே முயல்வுற்று. நான் வேண்டத்தக்கது நீன்னு தானே நான் சொல்லியிருந்தேன். வேண்டும் பரிசும் உன்னுடைய விருப்பம்னு சொல்லிட்டேன். அதனால நீ என்னை முன்னின்று ஆண்டாய், நானும் அதுதான் விரும்பினேன். என்னை முன்னம் முன்னின்று ஆண்டாய், யானும் அதுவே முயல்விற்று. பின்னின்று ஏவல் செய்கின்றேன். நீ எனக்கு பணித்த பணியை என்கடன் பணி செய்து கிடப்பது நின்கடன் அடியேனையும் தாங்குவது. அப்ப என்கடன் பணி செய்து கிடப்பதுன்னு நான் பணி செய்து கிடப்பதற்காக வேண்டி நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். யானும் அதுவே முயல்விற்று பின்னின்று ஏவல் செய்கின்றேன், உனக்கு பணி செய்கின்றேன். உன்னுடைய அருட்கூட்டத்திற்கு, உன்னுடைய திருக்கூட்டத்திற்கு, உன்னுடைய வண்ணமும் வடிவமாக இருக்கக்கூடிய ஜீவகாருண்ய பணியாக எல்லா உயிர்களுக்கும் நான் வந்து ஏவல் செய்கின்றேன். அது தொண்டு செய்யறதுதான் வந்து பேரண்ட நாயகனை அடைவதற்கான எளிய சாதனம். அடிமை, அதாவது சரணாகதி, அதுக்கடுத்து தொண்டு, அதுக்கடுத்து அழுகை. இந்த மூணையும் தான் இவர் முன்னிறுத்தி சொல்றாரு. பின்னின்று ஏவல் செய்கின்றேன், நான் வந்து உனக்கு நீ கூப்பிட்ட குரலுக்கு நின்று நான் ஏவல் செய்கின்றேன். உன்னுடைய திருக்கூட்டத்தாருக்கும் சகல ஜீவராசிகளுக்கும் உன்னுடைய வண்ணமும் வடிவமாக இருக்கிறத நினைச்சு நான் ஏவல் செய்கின்றேன். பின்னின்று ஏவல் செய்கின்றேன், பிற்பட்டொழிந்தேன் பெம்மானே. அப்படி தொண்டு செய்யும் போது என் மனம் நழுவி விட்டது கடவுளே. என் மனம் வந்து இந்த உலகியல்ல எல்லாருக்கும் தொண்டு செய்யும் போது இந்த உலகியல் சிந்தனைக்கு நான் வந்துட்டேன். பிற்பட்டு ஒளிந்தேன் பெம்மானு. நான் என்ன எவ்வளவு உச்சத்துல நீ கூட்டி கொண்டு வச்சிருந்த. முன்னின்று ஆண்டாய், எனை முன்னம் முன்னின்று ஆண்டாய், எவ்வளவு உச்சத்துல கொண்டு வச்சிருந்த. சிற்றம்பலம் அனுபவம் என்ன, பொன்னம்பல அனுபவம் என்ன, அகண்ட விஸ்வத்தோடு கலந்து நிக்கிறது என்ன, அப்படி வச்சிருந்தியப்பா. இப்போ நான் வந்து கீழே இறங்கிட்டேனே. பொன்னம்பலத்துல கூத்து உகந்து ஆடி நடிக்கின்றாய். மிகுந்த அகண்ட விஸ்வம் அது. அது என்ன, பஞ்சபூதங்கள் பொறிகள் எல்லாமே கடந்தது அது. மேல் உலகம் கீழ் உலகம் எல்லா உலகமும் 21 உலகங்கள் 224 புவனங்கள் எல்லாம் கடந்த அருள் அனுபவம் அது. அங்க நீ நடிக்கிற, நான் திருச்சிற்றம்பலம் கூடிய யோக அனுபவத்துல வந்து நிக்கிறேன். எப்படியோ அந்த அனுபவம் பெறதுக்கும் உன்னுடைய கருணை இல்லைன்னா முடியாது. அதனால நான் என்ன நினைச்சிருந்தேன், அந்த அனுபவத்துல நின்றுட்டு அதுக்கப்புறம் பொன்னம்பல அனுபவத்தையும் பெற்றுட்டு திரும்ப கீழே இறங்கிட்டேன். சிற்றம்பல அனுபவத்துல வந்து நின்றுட்டேன். அப்ப எனக்கு ஏக்கமா இருக்கு, நான் எவ்வளவு பெரிய அருள் அனுபவம் பெற்றேன், இப்ப இறங்கிட்டேனே. அத சொல்றாரு, முன்னின்று ஆண்டா எனை முன்னம் யானும் அதுவே முயல்வுற்று. எனை முன்னம் முன்னின்று ஆண்டா, நீ முன்னால நின்றுதான். எனை முன்னம், என்ன நீ முன்னால என்னோடு நின்றுதான் ஆண்ட. எனை முன்னம் முன்னின்று ஆண்டாய், நீதான் ஆட்கொண்டாய், யானும் அதுவே முயல்வுற்று. நான் வேண்டத்தக்கது நீன்னு தானே நான் சொல்லியிருந்தேன். வேண்டும் பரிசும் உன்னுடைய விருப்பம்னு சொல்லிட்டேன். அதனால நீ என்னை முன்னின்று ஆண்டாய், நானும் அதுதான் விரும்பினேன். என்னை முன்னம் முன்னின்று ஆண்டாய், யானும் அதுவே முயல்விற்று. பின்னின்று ஏவல் செய்கின்றேன். நீ எனக்கு பணித்த பணியை என்கடன் பணி செய்து கிடப்பது நின்கடன் அடியேனையும் தாங்குவது. அப்ப என்கடன் பணி செய்து கிடப்பதுன்னு நான் பணி செய்து கிடப்பதற்காக வேண்டி நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். யானும் அதுவே முயல்விற்று பின்னின்று ஏவல் செய்கின்றேன், உனக்கு பணி செய்கின்றேன். உன்னுடைய அருட்கூட்டத்திற்கு, உன்னுடைய திருக்கூட்டத்திற்கு, உன்னுடைய வண்ணமும் வடிவமாக இருக்கக்கூடிய ஜீவகாருண்ய பணியாக
எல்லா உயிர்களுக்கும் நான் ஏவல் செய்கின்றேன். அது தொண்டு செய்யறதுதான் பேரண்ட நாயகனை அடைவதற்கான எளிய சாதனம். அடிமை, அதாவது சரணாகதி, அதுக்கடுத்து தொண்டு, அதுக்கடுத்து அழுகை. இந்த மூணையும் தான் இவர் முன்னிறுத்தி 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 சொல்றாரு. பின்னின்று ஏவல் செய்கின்றேன். நான் உனக்கு நீ கூப்பிட்ட குரலுக்கு நின்று நான் ஏவல் செய்கின்றேன். உன்னுடைய திருக்கூட்டத்தாருக்கும் சகல ஜீவராசிகளுக்கும் உன்னுடைய வண்ணமும் வடிவமாக இருக்கிறத நினைச்சு நான் ஏவல் செய்கின்றேன். பின்னின்று ஏவல் செய்கின்றேன். பிற்பட்டொழிந்தேன் பெம்மானே. அப்படி தொண்டு செய்யும் போது என் மனம் நழுவி விட்டது கடவுளே. என் மனம் இந்த உலகியல்ல எல்லாருக்கும் தொண்டு செய்யும் போது இந்த உலகியல் சிந்தனைக்கு நான் வந்துட்டேன். பிற்பட்டு ஒளிந்தேன் பெம்மானே. நான் என்ன எவ்வளவு உச்சத்துல நீ கூட்டி கொண்டு வச்சிருந்த. முன்னின்று ஆண்டாய், என்னை முன்னம் முன்னின்று ஆண்டாய். எவ்வளவு உச்சத்துல கொண்டு வச்சிருந்த. சிற்றம்பலம் அனுபவம் என்ன, பொன்னம்பல அனுபவம் என்ன, அகண்ட விஸ்வத்தோடு கலந்து நிக்கிறது என்ன, அப்படி வச்சிருந்தியப்பா. இப்போ நான் கீழே இறங்கிட்டேனே. என்ன எனக்கு என்ன பிற்பட்டொழிந்தேன் பெம்மானே. இந்த தொண்டு தானே செஞ்சேன், அதுல எப்படி நான் பின்தங்கினேன். அந்த கரணங்கள் அழிஞ்சு போகல போல இருக்கு. அது கொஞ்சம் தலை தூக்கி மேல எழுந்துருச்சு. பிற்பட்டொழிந்தேன் பெம்மானே, என் என்று அருள் இவரனென்று போந்திடு என்னாவிடில். அப்ப நீ என்ன செய்யணும். ஏன்டா கண்ணு, ஏன் அங்கேதானே திருச்சிற்றம்பலம் பொன்னம்பலம்னு அப்படி இருந்தவன், நீ எதுக்குடா கீழே இறங்கின தங்கம் அப்படி சொல்லி. என் என்று ஏன்பா அப்படி செஞ்ச அப்படி சொல்லி நீ கேட்கணும் தானே. ஒரு தகப்பன்னா ஒரு பிள்ளைங்களை அப்படித்தானே ஆதரிக்கணும். ஒரு குருன்னா தன்னுடைய சீடர்களை அப்படித்தானே ஆரம்பிக்கணும். ஒரு தெய்வம்னா தன்னுடைய பக்தர்களை அப்படித்தானே ஆதரிக்கணும். என் என்று அருள் இவரன் என்று, அருளி வரனின்று அப்படின்னு பிரிக்கலாம், அருள் இவரன் என்று அப்படின்னு பிரிக்கலாம். அருளி வரனின்று, நீ என்னென்று அருளி, ஏன்டா அப்படி நின்னுட்ட அப்படின்னு அருளி வரன் என்று நான் என் முன்னால நின்று மீண்டும் அந்த பொன்னம்பல அனுபவம் திருச்சிற்றம்பல அனுபவத்தை நீ தரணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புறேன். அருள் வரன் என்று அது மாதிரி நான் விரும்புறேங்கன்னு. எனக்கு நீ அதை செய்ய மாட்டியா. ஆனா நான் பிற்பட்டு ஒளிந்தேனே பெம்மானே. அப்புறம் அருளி வரன் என்று, அருளி வரன், அருள் இவரன் என்று அப்படின்னு ஒரு பொருள். அருளி வரன் என்று, அருளி வரன் என்றுனா நீ எனக்கு அருள் செய்து நீ வான்னு சொல்லி கூப்பிட்டு என்னை சேர்த்துக்கணும். அருளி வரன் என்று. அருள் இவரன் என்று அப்படின்னா யோக அனுபவத்தில் சுடுமினை ஆற்றல் மேலெழுந்து போகும் தன்மையை, மேலெழும் கருணையை அருள் இவரன் என்று, அது மேலெழும் கருணைக்கு பேர் இவரன் என்று. அப்போ நீ எனக்கு என்ன செய்யணும். என்னென்று அருளி இவரன் என்று போந்திடு என்னாவிடு. இது கொஞ்சம் டெம்பரேச்சர் கீழே விழுந்துருச்சுப்பா. இப்ப தெர்மாமீட்டர்ல நமக்கு காய்ச்சல் பாக்குறாங்கல்ல, காய்ச்சலோட டெம்பரேச்சரை அந்த தெர்மாமீட்டர்ல மெர்க்குரி காமிக்கும். அப்புறம் கொஞ்சம் உதறி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது யதாஸ்தானத்துக்கு வந்துடும். அப்ப அருள் இவரன் என்று, அது மேலெழும் கருணையை நம்ம கொஞ்சம் பராக்கில விட்டு அந்த தொட்டே இருமின் துரியத்தை என்று அந்த யோக கனல் கொஞ்சம் குளிர்ந்தா கூட இந்த பக்கமா நம்ம திரும்பிடுவோம். அதனால சதாவும் நம்ம அதனோடயே தொடர்பு இருக்கணும். அதைத்தான் மெய்யடியவர்கள் நம்ம மனம் மெய்யடியவர்கள் கூட்டத்துல இருந்ததுன்னு வச்சுக்கோமே, மெய்யடியவர்கள் எல்லாரும் இதை பற்றியே தான் பேசுவாங்க. தான் அனுபவித்த அருள் அனுபவத்தை, அது கிடைச்சதனுடைய பெருமையை சொல்லுவாங்க, கிடைக்காதது ஏன் அப்படிங்கக்கூடிய காரணத்தையும் சொல்லுவாங்க. கிடைச்ச அன்பர்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம், கிடைக்காத அன்பர்கள் ஏன் கிடைக்கல அப்படின்னு ஏங்கி நிற்கலாம். அதை அவங்களே அதுக்கான ஒரு என்ன நமக்கு இருக்கோ அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் அவங்களே சொல்லுவாங்க. நமக்கு ஏற்பட்ட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு அவர்களே சொல்வார்கள். நம்ம எங்க தடுமாறினோம், எதனால் இந்த தடுமாற்றம் வந்தது, நம்மளுடைய 72,000 நாடி நரம்புகள்ல அந்த தத்துவங்கள்லாம் எங்கே கிளர்ந்தெழுது, தத்துவங்கள் எங்கே ஒடுங்குகின்றது அப்படிங்கக்கூடியதையெல்லாம் அந்த யோக நிலையில் நின்று பரிபூர்ணமாக அதோடு ஒன்றி இருக்கும் அடியவர்கள் இவங்களுக்கு சொல்லி தருவாங்க. அப்படி மாதிரி அருள் இவரன் என்று போந்திடு என்னாவிடில் அடியார் உள்நின்று இவன் ஆர் என்னாரோ. நீ பார்த்து சரிதாங்கண்ணே, சரிதான், இந்த இடத்துல நீ தடுமாறி இருக்காடா, நீ வா இந்த மெய்யடியவர்கள் கூட்டத்துல சேர்ந்துக்கோப்பா. இவங்க எல்லாரும் இதே அனுபவத்துல தேங்கி நிக்கிறாங்க, கீழே இறங்கல அவங்க. நீ கொஞ்சம் தடுமாறிட்ட, பரவாயில்ல கண்ணு, நீங்க வா அப்படின்னு சொல்லி அருள் இவரன் என்று போந்திடு என்னாவிடு, இவங்க கூட சேர்ந்துக்கோப்பா அப்படின்னு சொன்னா, ஆமா அப்போ அந்த அடியவர்கள் சேர்த்துக்குவாங்க. ஏன்னா
எல்லாரும் கூடியிருக்கிற சபையில போய் நம்ம புதுசா இருந்தா இவன் புதியவனாச்ச, இவன் இந்த யோகா அனுபவத்தை திருவாசகம் காட்டும் ஒரு யோக வழக்கம்ங்கிறத எத்தனை பேர் இதை ஒத்துக்குவாங்க அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்க இந்த அருள் அனுபவத்தை. அப்போ அருள்நிலை பெற்ற அடியவர்கள் எப்படி மற்ற புதிய அடியவர்களை ஏத்துக்கிடுவாங்க? அதனால நீயா என்ன, இது என்னுடைய அடியான், இவன் என் அடியான் என்று அப்போ நீ பார்த்து எனக்கு சொல்லி அவங்க கிட்ட அறிமுகப்படுத்தி வையே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் அப்படின்னு இத முதல் பாட்டிலே அவர் சொல்லிட்டாரு. அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். ஏன்னா சுற்றி அடியவர்கள் இருக்கிறாங்க. ஒரு கற்பனை பண்ணி பாருங்க, சுற்றி அடியவர்கள் இருக்கிறாங்க, மத்தியில நம்ம நின்னோம்னா யாருமே நம்மளை திரும்பி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. எல்லாருடைய பார்வையும் நேர மத்தியில நம்ம நிக்கிறோம், அடியார் நடுவுள். அப்ப சுத்தி அடியவர்கள் இருக்கிறாங்க, மத்தியில இருக்கிறாங்க. அப்போ பேரண்ட நாயகன் இல்லப்பா இதுதான் நம்ம புள்ள, நீ பாத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லி நம்மளை கொண்டாந்து விடுதாம்னு வச்சுக்கோமே. அப்படி வச்சா எல்லா அடியவர்கள் நம்மளை திரும்பி பார்ப்பாங்களா? அப்படி பாக்குறத அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் அப்படின்னாரா. இப்ப அருள் இவரை நின்று போந்திடு என்னாவிடில் அடியார் உள் நின்று இவன் ஆர் என்னாரோ. அந்த வட்டமா அந்த அடியவர்கள் எல்லாம் சுத்தி நிக்கிறாங்கல்ல, அப்ப போய் நீ அறிமுகப்படுத்தலன்னு வச்சுக்கோய, நான் போய் நிக்கிறேன்னு வச்சுக்கோ. அப்ப போய் இங்க இவன் வேற சேர்ந்துட்டான்னா நம்ம இருக்கிற போதத்தை கீழே இறக்கிடுவாங்க. அந்த டெம்பரேச்சர் கீழே இறங்கிரும். இவன் யாரும் புதிய அடியவன் உள்ள வந்திருக்கான், இவன் நம்மளை புரிஞ்சுக்குவானா, நம்ம கூட்டத்துக்குள்ள சேர்ந்துக்குவானா, இவனுடைய திருக்கோயில் அதாவது தங்கமே அணையார் கூடிய ஞான சமரச சுத்த சன்மார்க்க சங்கமே கண்டிடவும் சங்கத்தில் அடியேன் அங்கமே குளிர நிந்தனை பாடி ஆடவும். அப்படி மாதிரி சங்கம்சார் திருக்கோயில் ஒவ்வொரு அடியோர்களுடைய உடலும் சங்கம்சார் திருக்கோயில். அப்ப அந்த சங்கம்சார் திருக்கோயில் கண்டிட மெய்யடியவர்கள் சங்கம்சார் திருக்கோயில் கண்டிடவும், அப்போ அந்த மெய்யடியவர்கள் அவங்க உடம்பே ஒரு திருக்கோயில் தானே, அதை நம்ம பார்த்துட்டு இவர் சொல்றாரு, நீ பொன்னம்பல கூத்து உகந்தானே, நீ உன்னுடைய அடியவர்கள் கூட்டத்துல போந்திடு என்ன அப்படி, இங்க போப்பா, இங்க போ, இந்த பாருங்க நம்ம பிள்ளைதான் வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லணும். என் பிள்ளை வந்திருக்கிறான், நீ சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அவர் சொல்லணும். போந்திடு என்ன அப்படி, இவங்களை சேர்த்துக்கோப்பா அப்படின்னு சொன்னா அந்த மெய்யடியவர்கள்லாம் என்னை சேர்த்துக்குவாங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, உள் நின்று அடியார் இவன் ஆரன்னாரோ. அங்க நிக்கிற இவன் புதுசா வந்திருக்கிறான், இவன் வேற இடையில ஏதாவது பேச்சு கொடுத்து நம்மளுடைய உயர்நிலை அனுபவத்தை கீழே, எனக்கு திருச்சிற்றம்பல அனுபவத்துக்கு மேல பொன்னம்பல அனுபவத்துல தேங்கி நிக்கிற அடியவர்கள் அவர்கள். அப்ப அவங்கள பார்த்து இவங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்க கூடாதுல்ல. அதனால இவன் ஆர் என்னாரோ, அவங்க அப்படி மாதிரி கேட்கறதுக்கு முன்னால பொந்திடு நீ என்னை கூப்பிட்டு, இந்தாப்பா இது நம்ம அடியவர் தான்டா சேர்த்துக்கோங்க அப்படின்னு நீ சொல்ல மாட்டியா? பொன்னம்பல கூத்து உகந்தானே, நீ பொன்னம்பலத்துல நின்று கூத்து உகந்து ஆடுறது பெரிய காரியம் இல்ல, என்னை உன் அடியோர் கூட்டத்தில் சேர்த்து வைப்பதான் பெரிய காரியம், அதை நீ செய்ய மாட்டியா அப்படி சொல்லி கேட்கிறாரு. உகந்தானே அன்புடை அடியவர்க்கு உருகா உள்ளத்து உணர்விழியான் சகந்தான் அறிய முறையிட்டால் தக்கார் என்று என்னாரோ. மகந்தான் செய்து வழிவந்தார் வாழ வாழ்ந்தாய் அடியேற்கு உன் முகந்தான் தாராவிடில் முடிவேன் பொன்னம்பலத்து எம் முழுமுதலே. இந்த பாடல் 10 பாடலையும் பொன்னம்பலத்தை குறிக்கிறாரு. சொல்றாரு, உகந்தானே அன்புடை அடிமைக்கு உருகா உள்ளத்து உணர்விலியேன். எல்லா அன்பர்களும் உணர்வு நிலையில் நின்று உருகுறாங்க, ஏங்கி அழுறாங்க. உன்னுடைய அன்புக்கு அழுதால் உன்னை பெறலாம், உன்னுடைய அன்புக்கு ஏங்கி அழுகுறாங்க. நான் எதுக்கு அழுகுறேன்? பொண்டாட்டிக்கு, பிள்ளைக்கு, சொத்துக்கு, பத்துக்கு, எதுக்கும் அழுதேன். உணர்விலேயே எனக்கு அந்த உணர்வு, அந்த பேருணர்வில் கலக்கும் அந்த ஞானம் எனக்கு வரல. அதனால நான் உருகும் உள்ளம் எனக்கு இல்லை. அதை சொல்றாரு, உருகா உள்ளத்து உணர்விலியான் அப்படி சொல்றாரு. உகந்தானே அன்புடை அடிமைக்கு நீ என்ன எப்படி இருக்கிற? அன்புடைய அடியவர்களுக்கு உகந்து, அவர்கள் அடிமை பேற்றை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு உகந்து உருகும் உள்ளத்தை, உள்ளந்தாள் நின்று உச்சி அளவும் நெஞ்சாய் உருகும் உள்ளத்தை நீ கொடுத்திருக்கிற. என்ன மாதிரி சாதாரண ஆட்கள் நிக்கிறீங்க, எனக்கு உணர்வில்லையே, எனக்கு உணர்வு வரலையா, ஞான உணர்வு வரலையே, மெய்ஞான பேரை உணரும் தன்மை கிடைக்கலையே, உன்னுடைய அருள் அனுபவத்தில்
தோய்ந்து உருகும் உணர்வு வரலையே. அப்போ உணர்விலேயேன் நான் அந்த உணர்வு வரல. சகந்தான் அறிய முறையிட்டால் தக்கார் என்று என்னாரும். ஆனா நான் மட்டும் உன்னை பஞ்சாயத்து பண்ணுவேங்கண்ணே. ஊர் பஞ்சாயத்து கூட்டி நான் உன்னை வைப்பேன். எப்படி தெரியுமா? சகந்தான் அறிய முறையிட்டால் தக்கார் என்று என்னார். முதல்ல இவன் ஆட்கொண்டான். வீதி வழியே தான் நான் போயிட்டு இருந்தேன். என்னைய வாடா கண்ணுன்னு கூப்பிட்டு என்னைய எனக்காக வேண்டி அவன் பெரிய விடையேறும் பெருமாள் அப்படின்னு விடையேறியக்கூடிய பெருமாள் பரியேறும் பெருமாளாக வந்தான் எனக்காக வேண்டி. விடை மீதுதான் அவன் இதுவரைக்கும் ஏறி வந்திருக்கிறான். மணிவாசக பெருந்தகைக்காக வேண்டி பரியேறும் பெருமாளாக வந்தான். அப்ப அப்படியெல்லாம் எனக்கு கருணை பண்ணனான் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். பரியேறும் பெருமாளாக வந்த நீ முதல்ல இப்படி ஆட்கொண்டிய உருகா உள்ளத்து உணர்விலேயேன் சகம்தான் அறிய எனக்காண்டி பரியேறும் பெருமாளா வந்தான் எம்பெருமான் அப்படின்னு சொன்னா இப்ப உணர்வு கெட்டு போய் நான் இருக்கிறேன். உணர்விலேயே உருக்கம் இல்லை எனக்கு. உள்ளம் உள்ளந்தாள் நின்று உச்சிகளவு நெஞ்சாய் உருகும் உருக்கம் வரல, உணர்வு இல்லை. இத போய் முதல்ல என்னை ஆட்கொள்ளும் போது அவன் நான் உள்ளந்தாள் நின்று உச்சிகளவு நெஞ்சாய் உருகுன ஐயா, இப்ப எனக்கு அதான் ஒளிச்சு வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பஞ்சாயத்து ஊர் கூட்டி ஒரு பஞ்சாயத்து பண்ணுவோம் பேர்ல. சகம்தான் அறிய முறையிட்டால் தக்கார் என்ற இது என்னையா? ஆட்கொண்ட பிள்ளைக்கு கருணை காட்டுவதான முறை, அதான நியாயம். அப்படி இருக்க இவன் கருணையை காட்டலையே. அப்ப இவன் என்ன மனுஷன் அப்படின்னு சொல்லி உன்னை சிரிக்க மாட்டாங்களா? தக்கார் என்றார். இது உன்னுடைய பெருந்தன்மைக்கு உன்னுடைய கருணைக்கு இது அழகான்னு சொல்லி உன்னை பார்த்து சிரிக்க மாட்டாங்களா? தக்கார் என்ற என்னாரோ? எவ்வளவு பெரிய ஆளு நீ, எவ்வளவு பெரிய இந்த அண்ட பகிரண்டமும் உனது ஆட்சியின் கீழ் இருக்கு. இதுல பொன்னம்பல கூத்து உகந்து ஆடுகின்றாய் நீ. அப்போ ஏடா நீ தானே என்னை மறந்தடா. நீ மறந்து உன்னுடைய நிலை தடுமாறி நீ கீழே இறங்கிட்டு என்னைய குறை சொல்லியடா அப்படின்னு சொல்லி நீ சொல்ல முடியாது. ஏன்னா நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம். நான் உனக்கு அன்பு இல்லைங்கிறது என் உள்ளத்துக்குள்ள வேற எந்த உலகத்துல உள்ள யாரும் உன்னை தவிர யாரும் புகுந்து என் உள்ளத்துக்குள்ள உனக்கு அன்பு இருக்கா அன்பு இல்லையா அப்படின்னு பார்க்க முடியாது. ஆனா தான் என்னை ஆட்கொண்டது எல்லோரும் தான் அறிவார். நீ என்னை ஆட்கொண்ட பாரு, அது எல்லாருக்குமே தெரியுமே. ஏன்னா நான் வீதியோடு போய்கிட்டு இருந்தேன். என்ன உன்னுடைய அடிப்பேருங்கக்கூடிய அனுபவத்தை கொடுத்த, உன்னுடைய திருவடிக்கு கீழே வச்சுக்கிட்ட, அதுக்கப்புறம் எனக்கு சிற்றம்பல அனுபவம் கொடுத்த, பொன்னம்பல அனுபவம் கொடுத்த, சரணாகதி கொடுத்த, அழுதால் உன்னை பெறலாம்னு கொடுத்த, உன் கட்டு உயிர் கட்டு உணர்வு கட்டி என் உள்ளமும் போய் நான் கெட்ட ஒரு நிலையை நீ கொடுத்த. அப்புறம் பஞ்சபூதங்களான நீ என்னை அகப்படுத்தி ஆட்கொண்டு அருமை காட்டின. இது எல்லாரும் பார்த்தாங்க. எனக்காண்டி நீ குதிரை சேவகனாக வந்த, அது எல்லாரும் பார்த்தாங்க. அப்ப நான் ஏன் உள்ளத்துக்குள்ள போய் ஏய் நீ சிவன் மேல அன்பு வச்சிருக்கியாடா வச்சிருக்கலையாடா அப்படின்னு சொல்லி என் உள்ளத்துக்குள்ள யார் பார்க்க முடியும்? நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம். தான் என்னை ஆட்கொண்டது எல்லோரும் தான் அறிவார். பல்லோரும் காணதானே நீ எனக்கு பசுபாசம் மறுத்த. இப்போ நான் பஞ்சாயத்துன்னு வச்சோம்னு வச்சுக்கோ, நீ தோத்து போயிருவப்பா, நான் ஜெயிச்சிருவேன். அதனால நான் தனக்கு அன்பின்மை நான் சகம்தான் அறிய முறையிட்டால் தக்கார் என்று என்னாரோ? ஐயோ பாவம், அமைச்சரா இருந்த ஒரு பையனை கூப்பிட்டு தனக்கு அகப்படுத்தி அருமை காட்டிட்டு இப்ப தெருவில் விட்டான் அப்படின்னு சொல்லி தக்காரன். இதான் இறைவனுக்கு அழகு. அன்பே சிவம்னு சொன்னாங்களே, அவனுடைய இலக்கணம் இதுதானா? அப்படி சொல்லி தக்கார் என்று என்னாரோ? உன்னை பத்தி எல்லாரும் எவ்வளவு குறைச்சு மதிப்பிட்டுருவாங்க நீ நினைச்சு பத்தியா? சகம்தான் அறிய முறையிட்டால் தக்கார் என்று என்னாரோ? மகந்தான் செய்து வழிவந்தார் வாழ வாழ்ந்தாய் அடியேற்கும். எல்லாரும் மகம் யாகம் செய்து, யாக வேள்வில மகம்தான் செய்து, யாரெல்லாம் யோகிகள் சித்தர்கள் முனிவர்கள் எல்லாரும் யாகம் பண்றாங்க. உடலுக்குள்ள கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு பொருளை வெளியே கண்டுபிடிக்கிறாங்க. வெளியே மகம்தான் செய்துவா. அது எதுக்கு? அவங்க பொருளாதாரத்துல மேன்மையடைய, அவங்களுடைய பெயர் புகழ் பெற மகம்தான் செய்து வாழ வாழ்ந்தார். அவங்க நான் யாகம் செய்து வாழ்வேன்னு சொல்லி வாழ்றவங்களுக்கு நீ கருணை பண்ண. நான் யோகம் செய்து எனக்கு உள்ளேயே உன்னைய கொண்டுட்டு வரணும்னு நான் நினைச்சு வாழ்றேன்ல. நான் வெளியே தேடிட்டு இருந்தேன். மகம்தான் செய்து வழிவந்தார் வாழ வாழ்ந்தார். அவர்களுக்கெல்லாம் நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிற. அடியேற்கு உன் முகம்தான் தாரா. அப்படின்னா எனக்குள்ளதானே உன்னை பார்க்க நினைச்சேன், என் உள்ளத்துக்குள்ளதானே உன்னை பார்க்க நினைச்சேன், என்னுடைய உணர்வுக்குள்ளதானே உன்னை பார்க்க நினைச்சேன். அப்ப எனக்குள்ள நீ வரலையே. முகம்தான் தாராவிடின் உன்னுடைய அருள்நிலை பற்றி நீ எனக்கு காமிச்சு தரலன்னு வச்சுக்கோங்க. முகம்தான் தாராவிடின்
நான் வந்து என்ன செய்வேன், முகம்தான் தாராவிடின் முடியேன் பொன்னம்பலத்து நான் செத்து போயிருவேன்யா. நீ உன்னுடைய அருளை காட்டவில்லைன்னு வச்சுக்கோ, முடிவேன், செத்து போயிருவேனா. அப்போ நான் செத்து போயிட்டோம்னா செத்தால் சிறியாரோ, அடடடா ஆட்கொண்ட பையனை சாவானிலை இது தந்தனம் உனக்கு ஆ என்று அருளி ஆட்கொண்டான், கடைசியில செத்து போ விட்டுட்டான் ஐயா அப்படின்னு சொல்லி உன்னைய பார்த்து சிரிப்பாங்க. செத்தே போனால் சிரியாரோ, நான் செத்து போனோம்னா உன்னைய பார்த்தா சிரிப்பாங்க. அதனால முடிவேன். அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்றாரு ஒரு அசட்டு, முடியேன் பிறவேன், நான் செத்து போக மாட்டேன், பிறக்கவும் மாட்டேன், முடியேன் பிறவேன். இப்ப என்ன சொல்றாரு, நீ எனக்கு உன்னுடைய அருளை தராம இருந்தா நான் முடிவேன், செத்துருவனும், எனக்கு பயமா இருக்கு. ஆனா இன்னொரு இடத்துல நான் முடியேன் பிறவேன், தனதால் முயங்குவித்தான். தாள் அனுபவம் கொடுத்த பிறகு ஒரு ஜீவன் எப்படி சாக முடியும், சாக மாட்டேன். இப்ப பஞ்சாயத்து நடக்கு, பேரண்ட நாயகனுக்கும் மணிவாசக பெருந்தைக்கும் பஞ்சாயத்து நடக்கு. முடிவேன், நான் செத்து போனேன்னா உன்னை பார்த்து எல்லாரும் அசிங்கமா நினைச்சிருவாங்க. அதனால நான் முடிவதற்கு முன்னால செத்து போனா சிரிப்பாங்க ஐயா, நீ அதுக்கு முன்னால எனக்கு கருணை பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்து கூட்டி இருக்கிறாரு. நம்மளும் அந்த பஞ்சாயத்துல கலந்துட்டு பேரண்ட நாயங்கிட்ட நம்ம வந்து நமக்கு தொழில் என்ன, அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து நான் உனக்கு தொண்டு செய்வதுதான் எனக்கு தொழில், பிற்பட்டு ஒளிந்தேன் பெம்மானே. எதுல, நான் வந்து தொண்டுல பிற்பட்டு ஒளிந்துட்டேன். அதனால முன்னின்று ஏவல் செய்கின்றேன், முயல்வுற்று முன்னின்று ஏவல் செய்கின்றேன், முன்னம் யானும் முயல்வுற்று ஏவல் செய்கின்றேன். அப்ப நான் வந்து என்ன செய்யணும், என்னுடைய முயற்சி இடையீடு இல்லாமல் சகல ஜீவராசிகளுக்கு நான் தொண்டு செய்யணும். முன்னின்று ஏவல் செய்கின்றேன், நான் தொண்டு செய்யணும், அதன் மூலமாக சரணாகதி செய்யணும், அதன் மூலமாக அன்பு செய்யணும், அதன் மூலமாக அழுது உன்னை பெறணும். முடியேன் பிறவேன், நான் செத்து போக மாட்டேன், பிறக்கவும் மாட்டேன். நீ உன் மேல பஞ்சாயத்தே வைப்பேன், பஞ்சாயத்துல நீ பெருசா நான் பெருசான்னு பாத்துக்கலாம். ஏன்னா நீ என்னை ஆட்கொண்டது எல்லோரும் தான் அறிவார், நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவேன். அதனால நீ வந்து எனக்கு இந்த கருணையை செய்யாவிடில் நான் அவன் மேல பஞ்சாயத்து வைப்பையா, பஞ்சாயத்து கூட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நாமளும் வந்து அவர் சொன்ன மாதிரியே சரணாகதி செய்து தொண்டு செய்து எல்லா உயிருக்கும் தொண்டு செய்து எல்லாரையும் நேசிச்சு, அன்புதான சிவம், எல்லாரையும் நேசிச்சு எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு அப்புறம் நாம வந்து பேரண்ட நாயகிட்ட போய் நம்மளும் இப்படி மாதிரி சண்டை போடலாம். நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம், தான் என்னை ஆட்கொண்டது எல்லோரும் தான் அறிவார், பஞ்சாயத்து வச்சிருவாங்கன்னு. அதனால நீ வந்து எனக்கு கருணை செய் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். திருவுருள் கூட்டி வைக்க இன்றைய பஞ்சாயத்து இவ்வாறாக நிறைவுற்றது. நம்ம அடுத்த நிலை என்ன அப்படின்னு பார்க்கலாம். வருகின்ற 13/7/2022 குரு பூர்ணிமா தினத்தில் திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க நாம் எல்லோரும் ஒருங்கிணைந்து நாமும் பேரண்ட நாயகிட்ட ஒரு பஞ்சாயத்து வைப்போமே. அந்த பஞ்சாயத்துல நிச்சயம் நம்ம எல்லாம் ஜெயிச்சிடலாம். பேரண்ட நாயகன் தோத்துருவான் நம்மகிட்ட. ஏன்னா அவனுக்கு இரக்கம் வந்து அவனுடைய உயிர் பண்பு. நமக்கு பிறரை குறை சொல்றது, பிறத்தியார குற்றம் சொல்றது. அதனால நம்ம வந்து ஜெயிச்சிருவோம், அவன் வந்து நம்மகிட்ட தோத்துருவான். இறைவன்கிட்ட ஒரு எல்லாரும் கேட்குறாங்க, இறைவா நீ வந்து உனக்கு உனக்கு இல்லாத ஒரு பொருளை நான் கொடுக்கணும்னு விரும்புறேன், அது என்ன தெரியுமா, வஞ்சனை, சூது, கள்ளமனம், இதெல்லாம் உனக்கு கிடையாது. அதனால உனக்கு இல்லாத அந்த பொருளை நான் எங்கிட்ட இருந்து எடுத்து கொடுக்குறேன் ஐயா அப்படின்லாம் சொல்லி பாடுறாங்க. இப்ப நம்ம இது எல்லாத்தையும் விட்டுட்டு பேரண்ட நாயகனை உள்வாங்கி கொண்டு நம்ம அவனுடைய அன்புல அருள் இவர நின்று நம்ம அந்த அருள் நமக்குள்ள வளர்ந்து அது போய் அந்த பொன்னம்பலத்துல போய் கலக்கும் வரைக்கும் நம்மளுடைய அருளை அப்படி செலுத்துவோமே. அப்படி ஒரு திருக்கரணையை இறைவன் நமக்கு தரும்படியான ஒரு பேற்று